ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒனிடா ஏசியோட இன்டோரை நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்ண போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அவுட்டோர் எல்லாமே. இப்போ ஒரு சின்ன டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக நீங்களே பண்ணலாம். வெளியிலேருந்து டெக்னீஷியன் கூப்பிட்டிங்கன்னா அவங்க 500-600 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுதான் வெளியே போகிற பைப்பு, இது நேராக அவுட்டோருக்கு போகும். இப்படி தான் எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் அவுட்டோர் ஒனிடா, ஓகேங்களா. இப்போ நம்ம இதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டோர் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரன் பண்ண விட்டிங்கன்னா அந்த கேஸ் ஃப்ளோ ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிவிட்டேன் இன்டோர் யூனிட்டை. அந்த ப்ளோயர் எப்படி ரன் ஆகுதுன்றதை பாருங்கள். ரன் ஆனவுடனே நம்ம அவுட்டோர் சைட் போயிடணும். பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரன் பண்ணணும். சர்க்குலேஷன் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆனதான் அவுட்டோர் சைட் போடுங்க. பாருங்கள், இதுதான் ரன் ஆகுங்களா. சிலது பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஸ்டார்ட் ஆகிடும், சிலது 3 மினிட்ஸ் ஆகும். செட்டிங் பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டெலிவரி பைப்பு, குவார்ட்டர் சைஸு. இது ரெண்டும் வெளியே இருக்க நெட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நான் ரிஞ்ச் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பேனர் வேணுன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் 5 mm அலைன் கீ. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெலிவரி சைடை தான். டெலிவரி சைடை நம்ம 5 mm அலைன் கீனால் க்ளோஸ் பண்ணிப்போம். இது கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா லாக்கு, ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஓப்பன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். இப்போது அவுட்டோர் ரன் ஆகிட்டுருக்கு. லாக் பண்ண உடனே ஒரு கரெக்டாக 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவுட்டோரோட நாய்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகணுன்னே நம்ம என்ன பண்ணணுன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி போகாது. இப்போ சக்ஷன் மட்டும் அந்த கம்ப்ரஸர் சக் பண்ணிகிட்ருக்கு. சக் பண்ணி முடித்த உடனே ஆனால் 30 செகண்ட்ஸில் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்ஷன் சைடும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சடனாக நம்ம ஏசி யூனிட்டை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா கேஸ் லீக் என்ன இருந்துச்சுன்னா அது மாதிரி ஆகும். ஸோ அதனால் லாக் பண்ணிடுங்க. நட்டை 2 நட்டையும் லாக் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக நம்ம ப்ரொசீஜராக பண்ணால் மட்டும்தான் இது ஆகும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் டெலிவரி லைன், குவார்ட்டர் சைஸு. ஸோ அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதை பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு லைட் டர்ன் பண்ணிட்டு கையில் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா அன்ஸ்க்ரூ ஆகிடும். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது பார்க்க போகிறோம். நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். கீழே இருக்குல்ல, அதுதான் சக்ஷன். இப்போ பைப்பில் இருக்கிறதெல்லாம் சக் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே நம்ம சடனாக நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது என்ன லைட்டாக த்ரெட் என்ன டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம வேறு இடத்துல என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜ் இஷ்யூ இருக்கும். ஸோ டெஃப்லான் டேப் மூலிமா நம்ம அதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா அன்இன்ஸ்டால் தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா R22 கேஸு. இப்போ வரதெல்லாம் R32 இதுமாதிரி நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இது ஸ்டார்டிங்கில் வந்தது கேஸ், ஓகேங்களா. கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. இதை பண்ணி முடித்தோடனே அது செப்பரேட் பண்ணிடணும். செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இன்புட் கேபிள் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வரும். இப்போ இன்புட் லைன் பார்த்திங்கன்னா இது போகிற லைனு அவுட்டோருக்கு. ஸோ அதை ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க. பண்ணோன்னா 3 ஒயர் வரும், ஃபேஸு, நியூட்ரல், எர்த்துன்ட்டு. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டோர் ஈஸியாக செப்பரேட்டாக எடுத்துடலாம், ஓகேங்களா.
ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் தான் இது, நீங்களே பண்ணலாம். டெக்னீஷியன் கூப்பிட்டு நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. இது ஸ்பேனர், இது 16, 17. இது வந்து உள்ளே யூஸ் பண்ணக்கூடியது. குவார்ட்டர் லிங்க்கை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியதுக்கோசம் அந்த ஸ்பேனரு பண்ணியாச்சு. இப்போ வந்து இதே மாதிரி இதையும் பண்ணிவிடுவோம். லாக் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக அது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டிங்கன்னா அவுட்டோர் கொஞ்சம் தூக்குனா மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், ரிமூவ் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவுட்டோர் அந்த கனெக்ட் போகுதில்ல, அந்த கனெக்ஷனோட 3 ஒயர் இருக்கும், ஃபேஸு, நியூட்ரல், எர்த்துன்ட்டு. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அந்த கேபிள் வந்து தனியாக செப்பரேட்டாக ரிமூவ் பண்ண முடியும். ஒரு ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ணிங்க. பேக் சைடில் வந்துன்னா வெளியே வந்துடும் அந்த கேபிள். வெளியே வந்த பிறகு இன்டோரும் செப்பரேட் ஆகிடும். இப்போ அப்படியே அழகாக எடுத்துடலாம். அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க அந்த கேபிளை. இப்போ வந்து அப்படியே புஷ் பண்ணி மேலே டாப்பில் பண்ணிங்கன்னா வந்துடும் வெளியே. ஓகேங்களா? உள்ளே இருக்குது இந்த டெம்ப்ளேட். ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் புது ஏசி வாங்கினதுனால ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு நியூவாக கொடுப்பாங்க. இதுதான் நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். கட் பண்ணிடலாம். ஒரே ஸ்டில்லு தான் எடுப்பான். எது நல்ல ஸ்டில்லுன்னு தர எடுக்கிறான் பாரு. ஏசி எங்கே இருக்குது? கேமரா எடுக்கிறதா தெரியல. இன்னும் எடுக்கலையே நீ. போன பாஸ் பண்ணி